வணக்கம் அம்மே. ஏய் தந்தானே என்ன பாருங்க, கட்டியக்கார கோமாளிய வந்தேன் பாருங்க. தந்தானே என்ன பாருங்க, கட்டியங்கார கோமாளிய என்ன பாருங்க. இந்த பாட்டு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே இன்னொன்னு கேளுங்க. வந்தேன் வந்தேன் நானும் ராஜா இங்க வந்தேனே, வந்தேன் வந்தேன் இந்நாட்டின் அரசன் இங்கு வந்தேனே. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பாட்டுகள் இதெல்லாம் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா எங்க கேட்டிருப்பீங்க? மேடை நாடகங்கள்ல, தெருக்கூத்துக்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இந்த தெருக்கூத்துல என்னெல்லாம் இருக்கு? இந்த தெருக்கூத்து மூலயமா நாட்டுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? இந்த திருவிழா காலங்கள்ல ஆட்டம் போட்டாங்க, நைட்டு ஃபுல்லா முழிச்சுன்னு இருக்கணும், இதுக்காக ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒரு காலங்கள்ல எதுக்காக இந்த தெருக்கூத்துலாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பண்ணையிலயோ எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரோட அலுப்பு தெளியறதுக்கும், அங்க வேலை செய்யறவன் முழுக்க அங்க பண்ணை அடிமையாவே இருப்பாங்க. இந்த பண்ணை அடிமைகளை கொஞ்சம் பூஸ்ட் ஏத்துறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு வேலைக்காக அவங்கள எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுக்கிட்டதோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாரத கூத்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாரதத்தோடைய கதைகளை பல இடத்துல பரப்புனது அப்படின்னு எல்லாமே இருந்தாலும், இப்போ அரசர்கள் காலத்துல எல்லாருமே அந்த பண்பாட்டு கதைகளையும் புராண கதைகளை சொல்றதுக்காக இந்த தெருக்கூத்துகள் பயன்பட்டது. இப்ப காலப்போக்கில் அப்படியே எல்லாருமே வெறும் ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாமே கலந்துதான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல காலப்போக்கில் வெறும் ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க. திருநங்கைகள் திருநம்பிகள் நிறைய பேரை நம்ம தெருக்கூத்துகள்ல தான் பார்க்க முடியும். இன்றைய காலங்களிலும் நிறைய திருநங்கைகள் தெருக்கூத்துகள்ல இருக்காங்க. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா அப்படின்றவங்க எத்தனையோ திருநங்கைகள் நம்ம பார்த்திருப்போம். எல்லாருமே என்ன திருநங்கை அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சை எடுப்பாங்க. ஒரு பிச்சை எடுக்கிற தொழிலாவோ, ஊர் ஊரா போய் கடை கடையா போய் பிச்சை எடுக்கிறதோ, இல்ல அதை தாண்டி பாலியல் தொழிலாவோ இப்படிதான் நிறைய பேரை பார்த்திருப்போம். இன்னைக்கு திருநங்கைகள் பல பேர் பல இடத்துல பல விதமான தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தாலும், பல்வேறு முறையான வேலைகள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும், எத்தனையோ சாதனைகள் பண்ணாலும் பல பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா இன்னமும் தெருக்கூத்துக்கள்ல இந்த கலைகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. நிறைய ஆண்கள் இப்ப பெண் வேடம் கட்டி ஆடுறாங்க. அந்த ஆண்களுடைய நளினமே எப்படி போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, முழுக்கவே அவங்க பெண்ணான வாழ்க்கையாவே வாழ்ந்திருப்பாங்க. ஜமான்ற ஒரு படம் மூலயமா அதை ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்கு, அங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கு. ஒரு ஒரு ஜமான்றது அந்த கூத்து வாத்தியாரு, அதுக்கு அவங்க கீழே இருக்கிற அந்த கூத்து பட்டறைன்ற ஒரு பேர் தான். இன்னைக்கு கூத்து பட்டறைன்னு நிறைய கூத்து பட்டறையில இருந்து சினிமாக்கு நிறைய பேர் வராங்க. நடிகர் விமல் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் நாசர் அவர்கள் ஆகட்டும், நிறைய பேர் இந்த கூத்து பட்டறை இந்த மெத்தட்ல இருந்து வராங்க. இது எல்லாமே மேடை நாடகங்கள்ல இருக்கும். இப்படி இந்த மேடை நாடகங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, தெருக்கூத்துக்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய முக்கியமா நம்ம சொல்லணும்னா செக்ஸ் எஜுகேஷனை தமிழ்நாட்டுக்குள்ள சைலண்டா சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தெருக்கூத்துக்கு தான். இந்த தெருக்கூத்துல பாத்தீங்கன்னா இந்த பப்புன்னு சொல்லுவாங்க, கோமாளி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேப்புக்கும் இடையில ஃபில் பண்றதுக்கு இப்ப இருந்து கொஞ்சம் சினிமாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சீன் போயிட்டே இருக்கும், ஒரு கதைக்கான சீன் போயிட்டு இருக்கும், சம்பந்தமே இல்லாம ஒரு காமெடி சீன் போகும். நான் பாட்டு தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன், கழுத்துல ஒரு 4-5 ரயில் ஏறி போயிடுச்சு. இதெல்லாம் வடிவேல் பார்த்திருப்பான். நம்ம ரோட்ல பார்த்திருந்தோம், ஒரு புல்டோசர் அப்படியே மேலே ஏறி போயிடுச்சு பாட்டு, பிளைன்ல இருந்து விழுந்துட்டோம்பான்னு. அந்த கதைக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. இந்த மாதிரியான வேலைகள் நிறைய தெருக்கூத்து அந்த பேட்டர்ன்லயே அந்த ஸ்கிரீன் பிளே மெத்தட்லயே தெருக்கூத்துல இருக்கும். ஒரு கேப்லயும் ஒரு காமெடி பண்ணிட்டு போவாங்க. தெருக்கூத்துல இருந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆனது சினிமாக்கள்ல நிறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ஒரு காமெடி ஒண்ணு சொல்லுவாங்க. நான் பாட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன், போலீஸ்காரனை பார்த்தேன், சாவுப்பேட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் என்ன பண்ணுவான், தலையில வச்சுக்கிட்டே போயிட்டான் அப்படின்றது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தெருக்கூத்துக்கள்ல முன்னாடியே சொன்னது. இதை தாண்டி கடங்காரன் வந்தான் அப்படின்னா கடங்காரனை விரட்டுறதுக்கான ஒரு வழியா சொல்லியிருப்பாங்க தெருக்கூத்துல. என்னன்னா, வீட்டுல 3 மூலையிலயும் மண்டை ஓட்டுகளை கட்டி வச்சுட்டு, சுடுகாட்டுல போய் மண்டை ஓட்டு எடுத்துன்னு வந்து கட்டி வச்சுட்டு 4வது ஒரு மூலையை மட்டும் ஃப்ரீயா விட்டுருவாங்க. இவன் அந்த இடத்துல கடன் வாங்கினவன் கடங்காரன் கேட்கும்போது, என்ன பண்ண மூளைக்கு மண்டை ஓட தொங்க விட்டுருக்கா, நீங்க வரும்போது இல்லையா, இவன் இந்த கடன் வாங்க வந்தான், எனக்கு இந்த இடத்துல கடன் கொடுத்தான், அதை வாங்க வந்தான், அடிச்சு கழிச்சு மாட்டி தொங்க விட்டேன், இவன் அரிசி பருப்பு கொடுத்தான், அதை திருப்பி கேட்டான், அதுக்கு மாட்டி தொங்க விட்டேன். இப்போ இந்த ஒரு இடம் ஃப்ரீயா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சைட்ல ஒரு ஆளு தேய்ச்சுன்னு இருந்தான், அது அருவா தீட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி வச்சு அந்த கடங்காரனை பயமுத்தி, இல்லப்பா எனக்கு கடனே வேணாம், நீ எதுவும் கொடுக்க வேணாம், திரும்பி போயிட்டான். இந்த மாதிரியான காமெடி சீன்ஸ் எல்லாமே தெருக்கூத்துகள்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. இன்னொன்னு செக்ஸ் எஜுகேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எங்க மெயினா போட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்ஸ் எச்சுக்கிறது இல்ல, ஒரு ஆண் பெண் கதையோட ஓரியன்டட்ல வரும். எப்படின்னா, நீ தான் நீ எனக்கு இது வேலை செஞ்சு கொடுத்தா இது பண்றேன்ல, என் கூட இருக்கேன்னுல்ல, எங்கன்னு சொல்லி பப்புன்னு கேட்பான். டேய் நான் இன்னைக்கு அதெல்லாம் இருக்க கூடாதுடா,
நான் இன்னைக்கு தலை குளிச்சுக்கிறேன். ஏன் நானும் தான் தலை குளிச்சேன், நான் டெய்லியும் தான் தலை குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால பப்புன்னு கேட்பா. அப்படி இப்படி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இல்லடா நான் இன்னைக்கு பெண்கள் குளிக்கு தலை குளிச்சிருக்கேன்டா அப்படின்னு. என்ன இது ஒண்ணுமே புரியாது. சின்ன வயசுல பார்க்கும்போது நமக்கும் இது ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் மாதவிடாய் காலங்கள்ல செக்ஸ்ல ஈடுபடக்கூடாது, 2 பேரும் உடல் உறவு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னது தெருக்கூத்துகள். இதை தாண்டி இன்னொரு பக்கம் அப்படியே இன்னும் வேற என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மார்பகங்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு 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 பக்கம் மார்பகம் மட்டும் பெருசா இருக்கும், ஒரு பக்கம் மார்பகம் சின்னதா இருக்கும். இதை வச்சு காமெடி பண்ற விதமாவே இல்ல, அதுவும் இயல்பான ஒண்ணுதான், இல்ல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்கு, நீ மருத்துவரை அணுகணும் அப்படின்னு சொல்றதையும் அந்த இடத்துல இருக்கும். அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா மார்பகங்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கும், சின்னதாவே இருக்கும். இதை பத்தி இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை, அதை வச்சு நீ வந்து மனசளவுல உன்னை குறைபாடா எடுத்துக்க கூடாது, அது வந்து உனக்கு பெரிய குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கிறது வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவா ஆழமா சொன்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்து தான். இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இன்னைக்கு சினிமாலேயோ இல்ல கூத்துப்பற்றையில இருக்கிற கலைஞர்களை மதிக்கிற அளவுக்கு தெருக்கூத்து கலைஞர்களை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனையோ தெருக்கூத்து கலைஞர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனையோ தெருக்கூத்து கலைஞர்களுடைய குடும்பங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா மேடையில இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எதிர்த்து பார்த்து பேசியிருப்பாங்க. அவன் என்னை நேர்ல பார்த்து பேசிட்டான், என்னை நேர் பாக்குறதுக்கு அவனுக்கு எங்க காசுக்காக ரோட்ல இறங்கி ஆடுற நாய் எது அது அந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு. இந்த தெருக்கூத்துலயே இன்னொன்னு வரும், தீக்குச்சி நடனம் சொல்லுவாங்க. என்னன்னா வெறும் தீக்குச்சியோட அந்த வெளிச்சத்துல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு தீக்குச்சியோட அந்த வெளிச்சத்துல ஒரு பெண் வந்து உடல்ல எந்த ஒரு ஆடையுமே இல்லாம ஆடக்கூடியது தீக்குச்சி நடனம். அந்த ஒரு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், அவங்க முகம் மட்டும்தான் தெரியும். இப்படி ஆடிட்டு வந்தது அது ஒரு கலையா இருந்துகிட்டு இருக்க. அந்த கலை தெருக்கூத்துக்கள்ல பெருசா ஆடப்பட்டு வந்தது. இப்ப இன்னைக்கு அதை யாருமே ஆடுறதே இல்லை. ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய. இதுவும் ஒரு கலைதான் அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்ணுக்குன்னு ஒரு சுய உரிமை இருக்கு இல்லையா, இந்த கலையை ஆடணும் ஆட வேணான்னு. அங்க நின்னு ஆடுன்னு சொன்னா ஆடிதான் ஆகணும், அந்த பெண்ணால அங்க இருந்து வர முடியாது. அதுக்கப்புறம் தான் காலப்போக்குல இன்னைக்கு பெண்கள் நிறைய தெருக்கூத்துல கம்மி ஆயிட்டாங்க. அதை தாண்டி பெண் வேடமிட்டு ஆடக்கூடிய கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே சமீபத்துல நடந்ததுதான். பெண் கலைஞர் விழுப்புரத்தை சார்ந்தவர் அங்க நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு அவர் வேஷம் முடிஞ்சு திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால அங்க பாத்ரூம் வசதி எதுவும் இல்லாததுனால வெட்ட வெளியில போறதுக்காக பின்னாடி வந்து சுடுகாடு ஏதோ இருக்கா அந்த சைடா போறாங்க. போற இடத்துல ஒரு 4-5 ஆண்கள் அந்த ஊரை சார்ந்த ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கிண்டல் பண்றது எல்லாமே இருக்கும். சரி இது வழக்கமா பார்த்தது தானேன்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைக்கு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறாரு. அந்த வார்த்தை பேசுனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, பிடிச்சி உரண்டு இழுக்கிறாங்க, துணியை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி உரண்டு இழுக்கிறாங்க. அப்ப அதுக்காக அவங்கள வந்து திட்டிடுறாங்க. அவங்க திட்டுறாரு, இன்னொரு பக்கம் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சலூன்ல ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இந்த கலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் நான் ஹையரா போயிடணும், அடுத்த எஜுகேஷன் லெவல என்ன வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக படிச்சு இந்த கிடைக்கிற வேலை செஞ்சு இந்த கூத்துல ஆடி அவர் ஒரு பக்கம் சம்பாரிச்சு நான் ஏதாச்சும் பண்ணிடணும், வெளியே தெரியற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் அந்த முனைப்புல இருந்த அவரு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த 4 பேரும் சேர்ந்து அவர் மேல முழுக்க தான் குடிக்க வச்சிருந்த சரக்கு எல்லாத்தையும் அவர் மேல ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டுறாங்க. முழுக்க உடல் முழுக்க எரிஞ்சு போய் நல்ல வேலையா அந்த இடத்துல அவரே உருண்டு புரள்றத காப்பாத்து 4 பேர் நின்னு பாக்குறாங்களே தவிர அவரை வந்து காப்பாத்தணும் ஊர் மங்களம் எதுவும் வரல. கீழே உருண்டு புரண்டுதான் அவர் உடம்பு ஃபுல்லா மண்ணா ஒட்டி அதுக்கப்புறம் தான் அந்த தீ அணைக்கப்படுது. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறாங்க, செங்கல்பட்டுல தான் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அவர் மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாலும் அந்த ஊர் முழுக்க என்ன பண்ணுது, அந்த கலைஞருக்காக வந்து நிக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்காக வந்து நிக்காம முழுக்க அந்த 4 பேருக்கோசம் சப்போர்ட் பண்ணி வந்து நிக்கிறாங்க. அந்த 4 பேர் அந்த ஊர்லயே இல்ல, மறைச்சு வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இது என்னைக்கும் நடந்ததெல்லாம் இல்ல, 2025ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அவங்கள போய் நாங்க நேர்ல பாத்துட்டு வரோம். அப்பா அவரு கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுல, இதே மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது, அப்ப இவங்களை எல்லாரையும் இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு தண்டனையா இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கும் பல இடத்துல கரகாட்டம் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஆபாசமா ஆடுறதுதான் யூடியூப்ல வந்துட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன, இன்னைக்கு அவங்கள டிமாண்ட் பண்ணி ஆட வைக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க இப்படி எல்லாம் ஆடணும் எல்லாத்தையும் காட்டிட்டு ஆடணும்னு அவங்களுக்கு ஆசை கிடையாது. அவங்களுடைய தேவை வறுமை. இந்த சூழல்ல தெருக்கூத்து கலைஞர்களா இருந்தாலும் சரி, பல கலைஞர்கள் இப்படிதான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நிக்கணும்,
அவங்க சைட்ல இருக்கிறது அவங்கள கலைஞர்களாவே மதிக்கணும். தமிழ்நாடு அரசு எத்தனையோ வகையில அவங்கள கௌரவப்படுத்தும் விதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கலைகளை வளர்க்கறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த கலை, சிறிய கலை அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. சில கலைகளை மட்டுமே தூக்கி வச்சிருது, மத்த கலைகளை வந்து விட்டுறது, இந்த மாதிரியான இருக்கு. கலைமாமணி அவார்ட் கொடுக்கறதுல அதுக்குள்ள ஊழல் இருக்கு. இது எல்லாத்தையுமே அரசு கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம கேட்டுக்கணும். அதை தாண்டி இந்த கலைஞர்களை எங்க பார்த்தாலும் மதிங்க, அந்த கலைஞர்களுக்கான மரியாதையை கொடுங்க. ஒரு பேசிக் அவங்கள மனுஷங்களாவாச்சும் மதிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதா. இரவு முழுக்க ஆடுவாங்க. இந்த ஆடி மாசம்னு ஒண்ணு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கான கொண்டாட்டங்கள் எல்லாமே. மத்த நேரங்கள்ல அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மூட்டை தூக்கின்னு இருப்பாங்க, இல்ல ஸ்டால் வேலைக்கு போயிருப்பாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அவங்க கலையை தூக்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்னைக்கும் பல்வேறான கலைகளை காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த கலைஞர்கள் தான். அந்த கலைஞர்களை என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.